வணக்கம் geeks. இது வெறும் news இல்லை எங்க heartbeats. For new gadgets, new facts and technology streets. Light up your day, come on join us. Drop your comment today. வணக்கம் geeks. வணக்கம் geeks, welcome to Tech Voice Tamil by Phone Arena Tamil. இன்றைய முதல் செய்தி நத்திங் ஃபோன் 3 டிசைன். ஏதோ பிரெய்லி டிசைன், அந்த டிசைன் இந்த டிசைன்றாங்களே, என்ன இது? டிரான்ஸ்பரண்ட் கிடையாது. அப்போ டிரான்ஸ்பரண்ட் இல்லையா? அப்ப என்ன இது? இது என்ன? இது என்னோட இது? டிரான்ஸ்பரன்சினா நத்திங்னா அப்ப இது என்னது? இது என்னது? இது இது என்ன பட்டன்? ஏய் சூப்பர் மாடுலர் கான்செப்டா பின்னாடி. அப்ப போடு. அப்ப இனிமே பேக் டோர்லாம் ஓபன் பண்ணிட்டு பேட்டரி மாத்தலாம், ப்ராசர் மாத்தலாம், கேமரா கூட மாத்தலாம். ஏய் போனே மாத்திடலாம்டா. செம்மையா? ஆமாடா. என்னதுங்க இது? மாடுலர் கான்செப்ட் டேக்கன் டு நெக்ஸ்ட் லெவல். என்ன பட்டன் அது? இது அந்த ஃபோன் 2ல அந்த கேமராக்குன்னு ரெக்கார்டிங்க்கு ஒரு லைட் பிளிங்க் ஆகும்ல, அந்த மாதிரியா இருக்க போகுது. பிளிங்க் ஆகுமா? இது பட்டன் மாதிரி இருக்கே. சும்மா டிசைனா இருக்கும் வாட்சன். இது சும்மா நல்லா இருக்கும்டா. அவங்க தான் டிசைன் அன்வைல் பண்ணிருக்கோம். அது இன்டர்வியூ வேற கொடுத்திருந்தாரு. அத திருப்பி பார்க்காத. இந்த மாதிரி ஏதாவது ஒன்னு இருக்கும். இல்ல அதான் மாடுலர் கான்செப்ட். அப்ப அதனால வயர்ட் இன்டர்வியூ படிக்கல நீ? ஃபியூச்சர்ல வந்து ஒரே ஆப் தான் இருக்கும். அதான் ஓஎஸ். ஃபியூச்சர் போன்ஸ்ல ஓஎஸ் தான் ஆப். ஓஎஸ் எல்லா வேலையும் செஞ்சிரும். அதாவது ஓஎஸ்ல முதல்ல போன் 3யோட கேமராவை நீ ஒழுங்கா பண்ணு, அதுக்கப்புறம் ஒரு ஃபியூச்சர் பத்தி. இவன் சொல்லடா, அது இவன் சொல்லல. இவன் தான் சொன்னான். கால் பை அது இல்ல பொதுவா வந்து உலகமே அதை நம்புது அப்படின்னு சொல்லி கால் பையன் நம்மளும் ஒரு 2 பிட்டை போட்டுப்போம் அப்படின்னு போட்டு. ஸ்மார்ட் கிளாஸஸ் தான் ஃபியூச்சர். ஃபியூச்சர்ல வந்து ஸ்மார்ட் கிளாஸஸ் நிறைய நாங்களும் இது பண்ணிட்டு இருக்கோம். நானும் மதுரைக்காரன் தான்டா. அந்த மாதிரி நானும் ஸ்மார்ட் கிளாஸ் எல்லாமே நானும் ஏஐ தெரிஞ்சவன் தான்டா அப்படின்னு சொல்லி குறுக்க புந்து கத்திட்டு போவேன். அப்படியே கொஞ்சம் கார் பக்கம் மட்டும் வந்துட்டேன் அப்படின்னா அந்த ஊர்வசியில டிரான்ஸ்பரண்ட் பஸ் போகுது. ஆமா, அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட் கார் எங்கால இறக்குனா வைங்க, எல்லாம் பேமெண்ட் நான் ஆக்கிடுவாரு. அடுத்து போங்க. இன்னொன்னு, நான் வந்து ஆப்பிள் பார்த்து இன்ஸ்பயர் ஆனவன் தான். ஐபாட் சமயத்துல வேற லெவல்ல பண்ணியிருந்தாங்க ஆப்பிள். இப்பெல்லாம் அந்த அளவுக்கு இன்னோவேஷன் இல்ல. எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ கவரத்துக்கு வந்து யாருமே இல்ல. நாங்க தான் வந்து யங் மைண்ட்ஸை வந்து இது பண்ணிட்டு கிரியேட்டிவா சிந்திக்க வைக்கிறோம். உனக்கு தெரியுமா? 100% உனக்கு தெரியும்ல, 100% ரைட். IEEE இருக்குல்ல, அந்த சைட்ஸ்ல வந்து இப்பயும் கூட இன்ஜினியரிங் மார்வல்ஸ் நிறைய ஒயிட் பேப்பர்ஸ் எல்லாமே பப்ளிஷ் ஆகுது. அங்க யங்ஸ்டர்ஸ் அட்ராக்ட் ஆகிறதோட பான்ஹப்ல தான் அட்ராக்ட் ஆகிறாங்க. ஆமா, அந்த மாதிரி தான் இதுவும். அப்படிலாம் கிடையாது. இது வேற இது வேற. இல்ல எங்க ஆளு சொன்னா அவர் சொல்றதுதான் உண்மை. அதான்டா, அவர் சொல்றதா வேத வாக்கு. அதேதான் இப்படி இந்த இதுதான்டா, இந்த நம்பிக்கையை தான் சொல்றேன். இது வந்து டோபமைன் ஷூட் ஆகும். அப்படியே ஒரு ஜாலியா இருந்து அப்படியே ஹைப்பர் டென்ஷன் ஆகி ஆட் வெடி செத்துருவாங்க. அது வரைக்கும் ஜாலியா அப்படி கத்திட்டே சுத்திட்டு இருப்பாங்க. கிஎம்ஏன்னு இது வந்து யங்ஸ்டர்ஸோட மைண்டோட அந்த கிரியேட்டிவிட்டியை ஸ்டிர் பண்ற விதமா அவர் பேசியிருக்காரு. இதுக்கே உனக்கு இதுக்கே பதில் தெரியல. அது என்னதுன்னு கேட்டா அதை சொல்ல வக்கு இல்ல. ஒரு நிமிஷம் இருங்க, நான் எவ்வளவு அது எதுக்கு தெரியுமா? இது உங்களை சிந்திக்க வைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி எதுவா இருக்கும். சூப்பர். நான் அதே தான் சொல்றேன், சிந்திக்கிறதுக்கு 1000 விஷயம் இருக்கு. பொருளாதாரத்தை சிந்திங்க நீங்க. என்ன இதை விட உங்களுக்கு வேற என்ன? அதே தான் சொன்னேன். இதுதான் பான்ஹப். புரியுதா? அதெல்லாம் அதுவும் இது வேறங்க. என்ன? ஆமா, இது வந்து கிரியேட்டிவ் ஏஸ்தெட்டிக்ஸ். அது வந்து வேற மாதிரி. என்னன்னே தெரியாம அது ஏஸ்தெட்டிக்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்க பத்தியா? அதுதான் யோசிங்கன்ற. டேய், அது என்னன்னே தெரியாம எப்பற யோசி பண்ணி ஒரு 100 விடைகளை கொண்டு வாங்க. நீங்க நாளைக்கு 2-3 நாள் யோசிச்சு நான் என்ன சொல்லுவேன்னா அதான் வேஸ்ட் ஆஃப் டைம். அதான் நான் சொல்லிட்டு இருந்தேன். கிடையாது, போனோமா 5 நிமிஷம் பார்த்தோமா முடிச்சோமா வந்தோமான்னு இருக்கிற மாதிரியான சைட் தான் உங்களுக்கு ஸ்டில் பண்ற பாருங்க உங்களோட கிரியேட்டிவிட்டி. அதுக்கப்புறம் ஒரு ட்ரூத் பாம் சொல்லி நத்திங்கோட மார்க்கெட் ஷேர் எவ்வளவு தெரியுமா குளோபல்ல? 0.01%. 0.1% தான் இருக்கு குளோபல் மார்க்கெட் ஷேர். இப்பதான் எப்படிப்பட்ட ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தி இருக்கு இல்ல சொல்றாரு. இவ்ளோ 0.1 ஷேர் இருந்தாலும் எல்லாத்துக்கும் வந்து நத்திங் பத்தி தெரிஞ்சிருக்கு. சொமாலியால இருக்கிற நிகிடிக்கு தெரிஞ்சிருக்கு நத்திங் போன பத்தி. அதுதான் பாருங்க. ஜிம்பாப்வேல இருக்க தைமுக்கு தெரிஞ்சிருக்கு அந்த போன பத்தி. அதுதான் XXX சைட். இதுதான்டா விட்டு ஏன்டா டே கொன்று வேண்டாம் அவங்கள. ஆனா ஒண்ணுமே இது வரைக்கும் பெருசா பண்ணலனாலும் டார்ச்சர் மட்டும் நல்லா பண்றீங்கடா. தெரிஞ்சிருக்குங்க பத்தி. கொக்கோ கோலா குடிச்சிட்டு அமைதியா உட்காரு நீ. சரியாங்க. பிரச்சனை என்னன்னா எதுவுமே இங்க பிரச்சனை என்னன்னாலே இவனுங்க வந்து பண்ற அலப்பறை இருக்கு பத்தியா. இப்ப இந்த ரியல்மிய உள்ள எழுத்துப்பட்டு அடிச்சிட்டு இருந்தானே டாஜி யூனிகட்ஸ்
I did not think that Realme will go this down. டே இந்த பேச்சுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லடா. ஆனா இதுதான் டார்ச்சரா இருக்கு. யாரும் பண்ண மாட்டேங்கிறாங்க. இல்ல இவ்வளவு கிரியேட். என் கேள்வி என்ன, ரியல்மியோட மார்க்கெட் ஷேர் எவ்வளோடா? ரியல்மியோட மார்க்கெட் ஷேர் கண்டிப்பா நிறைய தான் இருக்கு. ஒரு 5% இருக்குமா? கிரியேட்டிவா பண்ணல, எதுவும் பண்ணல, வெத்து பையா. அவங்க எல்லாம் வந்து காசை நோக்கி ஓடிட்டு இருக்காங்களா? அந்த இன்டர்வியூ படிக்கலையா? எல்லாம் இன்னோவேஷனே இல்லையா? இவன் பிக்சர் எடுக்கிறதுக்கு போயிட்டு இருக்கான் பரதேசி நாயி. அவன் வந்து கிரியேட்டிவா பண்ணி என்ன பண்ணி காட்டு பண்ணி போன் விக்கிறான். இல்லடா பொய் சொல்லலாம், பொய் சொல்லலாம், எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. இப்போ கம்பெனின்னு ஒண்ணு வச்சுக்கிட்டு நீ வேணா இப்படி பேசலாம், ஓகே? இப்ப இந்த மாதிரி இவன் பேசிட்டு இருக்கானே, ஏன் ரெவன்யூவே இல்லைன்னா எப்படி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்க எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க, எப்படி R&D பண்ண முடியும்? சின்ன கம்பெனி, கம்மி பேர் தான் எங்க கிட்ட, கம்மி பேர் தான் வேலை செய்யறாங்க. அவ்வளவு பேர் சம்பளம் கொடுக்க தேவையில்லை. இங்க பாருங்க ப்ரோஸ், நீங்க வந்து இவ்வளவு நேரம் நான் சொன்ன ஒரு சில பாயிண்ட்ஸுக்கு கோவப்பட்டாலும் பரவாயில்ல. என்னோட கேள்வி என்னன்னா, நல்லா யோசிச்சு பாருங்க. மனசாட்சின்னு ஒன்று இருந்தா யாராவது பிசினஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா நஷ்டத்துக்கு பண்ணுவாங்களா? இது எப்படி தெரியுமா இருக்கு? இந்த பிளாக் மணியை ஒயிட் மணியா கன்வெர்ட் பண்ற கேஸ் மாதிரி இருக்கு. அப்படி பார்த்தா ஃபண்டிங் வருதுங்க, ஃபண்டிங் வருது, அதனால தான் பண்ண முடியுது. இதெல்லாம் ஃபோன் 4 வரைக்கும் இப்படி பேசுவோம். ஃபோன் 5க்கு அப்புறம் நாங்களும் பிசினஸா மாறி. ஃபோன் 4 பண்ணுவீங்களா? 4ல சனின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அதனால இல்ல, இந்தியாவுக்கு கிடையாது. என்னது சைனா? டேய் நீங்க என்னடா சைனாக்காரங்க தானடா நீங்க? we are from London. டேய் ஸ்வீடிஷ்ரா. இவர் பிறந்தது ஸ்வீடிஷ், ஆனா கம்பெனி லண்டன். ஹாஸ்பிடல் தானே? சரி, லண்டன்ல இருக்கிறது. சைனாலாம் கிடையாது. சைனா எங்களுக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு அவரு. சைனால என்னது அப்படின்னு கேட்கறாரு. ஐயோ ராமா. டிசைன் இன் லண்டன், மேட் இன் இந்தியா. ஐயோ இதான் எங்களோட லோகோவே. இப்போ ஊழ ஊட்டி அதுவா? அடுத்து ஆல்வின் ராய், பெரிய பேரா இருக்கு. ப்ரோ, ஐ பர்ச்சேஸ்டு Oppo Reno 10X Zoom for 27,000. I am using this mobile for last 5 years, but I couldn't able to find a better value for money mobile now. Suggest me some mobile with decent camera and good battery. ஆனா பட்ஜெட் சொல்லியிருந்தா பெட்டரா இருந்திருக்கும். அப்போ 27,000 வாங்கினால 30,000 நினைச்சுப்போம். 30,000க்கு இன்னைக்கு மார்க்கெட்ல வந்து Nord 4 டீசன்ட் கேமரா அண்ட் குட் பேட்டரின்னு சொல்லியிருக்காரு. ஏன்டா இன்னும் Nord 4 எவ்வளவோ வந்துருச்சு. இப்ப ஆஃபர்ல பாரு, நியோ 10லாம் வர அப்படி இப்படி சுத்தி வரும். 10R ஆல்ரெடி இருக்கு. அடுத்து இப்போ போகோ F7 வரப்போகுது. எனக்கு தெரிஞ்சு ஒரு வெயிட் பண்றது பெட்டர். நம்ம நிறைய தடவை வெயிட் பண்ண சொன்னா ஒரு சிலர் கோச்சிக்கிறாங்க, வேற வெயிட் பண்ண சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, அப்ப நான் இப்பதான் போன் வாங்குறது அப்படின்னு கேக்குறாங்க. நான் நீங்க சொல்லி வெயிட் பண்ண ஆரம்பிச்சது ப்ரோ, நான் 2021 வெயிட் பண்ணி இன்னும் வெயிட்டிங்லயே இருக்கேன் அப்படின்னு ஒருத்தர் வேற கமெண்ட். நான் என்ன பண்றது? ஆனா பாருங்க, 4 வருஷமா உங்களை வந்து ஆல்ரெடி நீங்க வச்சிருக்கிற போனோட இப்ப கமெண்ட் போடுற அளவுக்கு அது நல்லாவும் இருக்கு பாருங்க. எப்படி அதனால சூப்பர் போன் அது, ஷார்க் ஃபின்னோட வந்த போன். ஆமா, இப்பெல்லாம் வேலை எடுத்தீங்க. ரெனோ ஒரே போன் நல்லா இருந்தது அப்படின்னா இது ஒண்ணுதான். இது நான் மட்டும் இருக்குன்னு நினைக்கிறேன்ல பெருங்குடியில. ரெனோ 10X Zoom. ஆமா, 10Xம் இருக்கு, ரெனோ 2ம் இருக்குன்னு நினைக்கிறேன். 730 வேலை ஏறிச்சுங்க. இப்பெல்லாம் இந்த மாதிரி பிரைஸ் கட்டும் ஆக மாட்டேங்குது முன்ன மாதிரி. ரெனோ ஆனா இப்போ 12 Pro கிடைக்குது வச்சா, அது ஆனா சஜஸ்ட் பண்ணலாமா? நான் இவருக்கு 12 Pro வந்து ஸ்டாக் இருக்கிற இடத்துல எல்லாம் 30K கீழே தராங்க. 31,000 32,000 512GB கிடைக்குது ரெனோ 12 Pro. சொல்லலாமா என்ன? ஆனா இதுல இருக்கிற கேமரா மாதிரி கேமரா ஜூம் இருக்காது. இதுல மாதிரி எதுலயுமே இருக்காது இனிமே. எதுலயுமே இல்லையா? வேணா இவர் ரியல்மி இவர் ஒரு குளிக்க தெரியல இல்லமா? ஃபோன் 3A Pro. ஏய் சூப்பர். ஆனா ரியல்மி 14 Pro Plus இது அது பயங்கரமா இருக்கும். கம்பேரிசன் வச்சிருக்கேன் நான், ப்ரூஃப் வச்சிருக்கேன். பாத்து கிணறு வெட்டின ரசீது சேனல்ல வச்சிருக்கேன். என்ன நத்திங்கோட நல்லா இருக்கும். நத்திங்கோட நல்லா இருந்தது. நிஜமா அசிங்கமாயி போச்சு. நான் ரெண்டுலயுமே செல்ஃபி வீடியோ எடுத்துட்டு நடந்து போயிட்டு இருந்தேன். பார்த்தா இன்னொரு பக்கம் நரம்பு தளர்ச்சி வேற. நியூரோபில் மாத்திரம் 4-5 தூக்கி போட்டு பாக்குறேன். அப்பயும் அது ஆட்டமா ஆடுது. 3A Pro வீடியோ ஒஸ்டா தான் இருக்கும். போட்டோ ஜூம் நல்லா. டேய் அது எதுவுமே நல்லா இல்லடா. கம்பேரிசனுக்கு எல்லா ப்ரூஃபையும் அட்டாச் பண்ணிருக்கேன்டா. கம்பேர் பண்ணாதீங்க லைஃபை யாருமே ப்ளீஸ். கொஞ்சம் யாரையும் கம்பேர் பண்ணாதீங்க. என்னத்துக்கு அப்புறம் அந்த ட்வீட் போட்டேன். எந்த ட்வீட்? நீ கால் பே கேக்குற கம்பேர். எப்ப பாரு நத்திங் ரியல்மி எல்லாம் கூட்டு வந்து கம்பேர் பண்ணிட்டு இருக்கே, என்னத்துக்கு பண்ற? அது அவன் போட்டதுங்க. அப்புறம் நீ யாரா? நீ ஏன் ப்ராக்ஸி மாதிரி உட்கார்ந்து இருக்க? அடுத்த நியூஸ்க்கு நீங்க போங்க, இதுக்கு பதில் இல்ல என்கிட்ட. வாட்ஸா என்னடா சொல்லலாம்? 30,000 வெயிட் பண்ணி F7 வந்துட்டுமா? பாத்துறலாம்ல, பாத்துறலாம். ஜூன் தான். அப்போ அதான் ப்ரோ, நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா இந்த இன்ஃபினிக்ஸ் அதெல்லாம் ஜூமுக்கு வேலைக்கு இவர் கேமரா டீசன்ட்டா எதிர்பார்க்கறாரு. இல்லடா ரெனோ 10X வச்சிருக்காருன்னா ஒரு 10X போட்டோ ஆல்ரெடி எடுத்துருப்பாரு. அந்த 10X போட்டோ நல்லா இருந்திருக்கும் வேற. இப்போ நம்ம அட்லீஸ்ட் கொஞ்சம் டீசெண்டா சொல்லணுமேன்றதுக்காக இப்போ போக்கோ வரது இல்லையா? $12லாம் வரது இல்ல. மை காட், போக்கோ F7 கூட கேமரா ஜூம்லாம் இருக்காது.
அட்லீஸ்ட் 8s Gen 4 கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் 7500 mAh பேட்டரி அப்படி சொல்லலாம். அதுக்காக தான் நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி தெரியல ப்ரோ. புரியுது. கேமரானா வட்சன் வந்து சொல்லும்போது ஜோக்கா கூட இருந்திருக்கலாம். ஆனா நிஜமாவே அது வந்து ஒரு அண்டர்டாக் தான். பாவமா இருக்கு. என்னதான் ரியல்மி வந்து நம்ம நிறைய இடத்துல கழுவி 20x சொல்லுவாங்க. ஆனா உங்களுக்கு 30x அந்த மாதிரி 20 கூட போதும். வாட்ஸ் 14 Pro Plus புடிக்கிறதுக்கே சூப்பரா இருக்கு. புடிக்கிறதுலாம் ஒரு நீ வேணா சும்மா எடுத்து ஒரு தடவை ரிவ்யூ ஷீட் அது போகுது அப்படினா அதனால நான் யூஸ் பண்ணேன். நீ வேணா ஒரு தடவை ரிவ்யூ ஷீட் கொடுத்து பாரு. இங்கே கூட ஒரு இல்ல அந்த ஃபோன் சாலிடா இல்ல. அது ஃபோக்கஸே ஆன் பாயிண்ட் இருந்தது. நான் வந்து மேக்ரோலாம் ட்ரை பண்ணேன், நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணேன். அது ஃபோக்கஸ் எப்பயுமே ஆன் பாயிண்ட், ஃபோக்கஸ் ஹண்டிங் இஷ்யூலாம் வரல. அதனால தான் அது பெட்டர்னு. இப்போ 3A Pro வந்து நீ எந்த ஆஸ்பெக்டில் சொல்லலாம்னா அந்த பெரிஸ்கோப்பில் இருக்கிற மேக்ரோக்கு ஓகே அக்செப்டட், அடுத்து நத்திங் OS அப்படின்னு சொன்னால் ஓகே. மற்றபடி வந்து இதை பீட் பண்ணி அப்படின்னு நான் எதுவுமே சொல்ல முடியல. அது வீடியோ என்னைக்குமே ஆனா என்ன பேச்சு பேசுறான் பார்த்தல. இப்படி பேசிட்டு இருந்தா மார்க்கெட்ல 0.1%லே தான் இருக்க முடியும். அப்படிதான் நல்லா இருக்கும் நல்லா இல்லையா அடிச்சு விடு. பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா, மார்க்கெட்ல அவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்கக்கூடிய மற்ற பிராண்ட்ஸ் ஆப்பிள் இருக்கட்டும் சாம்சங்கா இருக்கட்டும் எல்லாருமே இருக்கட்டும், யாரையுமே நான் சோஷியல் மீடியால ட்ரூ அண்ட் ஆத்தென்டிக் எந்தூசியாஸ்டிக் ரிவ்யூஸ்ல பார்த்தது இல்லை. ஆனா நத்திங் மட்டும் தான் பாக்குறேன். ஏன்னா அவனே ஒரு எந்தூசியாஸ்ட் தானே. அதனால எல்லாரும் அவனே எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ணுவான். பாத்ரூம் போத்து அப்புறம் இந்த மால் எல்லா இடத்துலயும் வந்திருப்பாங்க. மறந்துட்டீங்க எல்லா இடமும் பேஷனேட்டா இருக்கோங்க நாங்க எங்க வர்க்ல. எனக்கு எப்படிலாம் தெரியுமா வருது, இடமும் ஒண்ணுதான் எங்க நம்ம ஒரு படம் மாதிரி ஞாபகம் வருது. எங்க போனாலும் சிரிஞ்சோட சுத்திட்டு இருக்கிற ஒரு கூட்டங்க. சொல்லுங்க இது சாவ வீடு போனோம் எங்க போனாலும் அவர் தான் இல்லையா, மரியாதை வழியா இல்ல. அப்ப போயிட்டு வரேன், எனக்கு இங்கேயும் மரியாதை கொடுக்குறாங்க, எங்கன்னு பார்த்தா உள்ள ஜலத மாதிரி தள்ளிட்டு இருப்பாங்க. கூட்டம் இது இல்ல. எனக்கு இது சந்தேகமா இருக்கா இல்லையா, எங்க பாரு எவ்வளவோ பெரிய பிராண்ட் பாக்குறோம். இப்போ வாட்சன் சொல்ற லிஸ்ட் எல்லா லிஸ்ட் எடுத்து பார்த்தா அவங்க யாரையுமே நான் வந்து ட்விட்டர்ல ரிவ்யூஸ் இதுல பார்த்தது இல்ல. ஆனா நத்திங்கோட 3A சீரிஸும் சரி, இப்ப CMF நீ ஒண்ணும் இல்ல, நீ இப்ப இந்த வீடியோ முடிச்சிட்டோம் ட்விட்டர்ல இப்ப இவங்களுக்கு எதுக்கு ரிவ்யூ வேணும் அப்படி இல்லடா. உனக்கு புரியலையா நான் என்ன சொல்றேன்னு? அட உனக்கு புரிய மாட்டேங்குது. நான் என்ன சொல்றேன், மார்க்கெட் ஷேர் அதிகமா வச்சிருக்கிறவனை பத்தி கூட யூஸ் பண்றவங்க பேசல. ஆனா அப்போ யோசி, நான் ஆத்தென்டிக்கா கேக்குறேன், யூஸ் பண்றவங்க 120 பேர் வந்து சாம்சங் யூஸ் பண்றாங்கன்னா அந்த 20 பேருமே ட்விட்டர்ல அதை பத்தி பேச மாட்டாங்க. ஆனா 0.1% யூஸ் பண்ற CMF ஓட கேங்கு, நத்திங்கோட ஓவரால் கேங்கு ட்விட்டர் ஃபுல்லா அவங்க தான் ரிவ்யூ போடுறாங்க. எப்படி காசு கொடுக்கறாங்கல, இதான் பாயிண்ட். இந்த பாயிண்ட்க்கு தான்டா கூட்டி வரேன். போடலனா சொல்லுங்க, பனிஷ் பண்றாங்களா? ஐயோ சாகடிக்கிறானே. இப்போ இதெல்லாம் வந்து ஒர்க்கா பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர். அதனால தான் ஓபன் ஃபார் கொலாபரேஷன் போட்டுக்கறாங்க. அப்படியா? அப்ப நானும் போறேன் பாரு. அவங்க எல்லாம் 16 வயசு. நான் தான் பாவமா சும்மாவல கூவிக்கிட்டு இருந்தானா. அதான் நேத்து வரும்னு சொன்னார்ல, ஏன்டா OnePlusல உன்னை யாருன்னு தெரியாதுன்ட்டாங்க, நத்திங்ல விக்னேஸ்வரனை யாருன்னு தெரியாதுன்ட்டாங்கன்னு சொன்னார்ல. நத்திங் சொல்லல, OnePlusக்கு தான் சொன்னாங்க. ஆமா நத்திங்ல நான் போயிட்டு விக்னேஸ்வர் தெரியுமாண்ணா, ஐயோ சவுத் இந்தியால எங்க பிராண்ட் நிக்குதுன்னா அதுக்கு காரணமே அவரு தானே, எங்க அவர் வந்திருக்காரா வெளில இருக்காரா அது வராங்க அப்படின்னு எழுந்து வராங்க. சும்மா ஏதாவது அவனுக்கு யாரையுமே தெரிய மாட்டேங்குதுடா, புரியுதா? அவனுக்கு தெரிஞ்சது பூரா அகீஸ், அவனை மட்டும் தான் தெரியுது. ஏன்னு பார்த்தா அவன் போயிட்டு சோஷியல் மீடியால இருக்கிற எல்லா குட்டி பஞ்சங்களையும் கூட்டு வந்து அப்படியே தொங்க விட்டு ஆடிக்கிட்டு இருக்கான். ஏங்க நீங்க வேணா ட்விட்டர்ல போய் பாருங்க சரியா, நிஜமா நான் சொல்றேன், சும்மா ஜோக்குக்கு சொல்ல. நான் நிறைய போஸ்ட் பார்த்துட்டேன் சரியா, செம்ம ஃபன்னா இருக்கும் இவங்களோட. இது வந்து அகைன் இது 2 ஆங்கிள் பார்க்கலாம். மார்க்கெட்டிங் ஜீனியஸ்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். மார்க்கெட்டிங் ஜீனியஸ் தான், ஆனா அக்செப்ட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட்டிங்க்கு தான் அங்க வருது, ஆத்தென்டிக்கா யாரும் வாங்கிட்டு அப்படி அப்படி பொங்கி வந்து யாரும் போடல, அதை ஒத்துக்கோங்க. இந்த மாதிரி 2-3 பேர் யோசிக்கிறதால தான் எங்களுக்கு பிரச்சனையே வருது. இவங்களை போட்டு தரணும் வரும், ஏன் வராது? ஓகே அடுத்து பாய் பார்த்து பண்ணுங்க. பொறுங்க பாய், ஆல்ரெடி ஃபுல்லா ஈரமாயிடுச்சு. மாத்திக்கிட்டு இருக்கேன். மோட்டோரோலா Razr 60 வந்து அதே 50,000 ரூபாய்க்கு லான்ச் ஆயிருக்கு. 740X எக்ஸ்ட்ரா குறுக்க மறுக்க பூந்துக்குன்னு. அந்த வீடியோ கெஸ்டர் என்ன தெரியுமா, நீங்க நார்மலா போட்டோக்கு வந்து இப்படி கெஸ்டர்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி வீடியோ எடுக்கும்போது கெஸ்டர் கருமத்தை தான் அப்ப பாஸ் ப்ளே அதுக்கு தான் சாம்சங்ல இருக்குல்ல. ஓ வீடியோ பாஸ் அண்ட் திரும்ப இது வீடியோ இப்ப நான் எடுத்துட்டு இருக்கேன், அது வந்து பாஸ் ஒரு சிக்னல் பாஸ் ஆகும், திரும்ப வந்து ரெஸ்யூம் அப்படினா ரெஸ்யூம் ஆகும். அந்த மாதிரி தான் வேற லெவல் ஆச்சு. இது சூப்பர். இதுதான் நான் சாம்சங் கிட்ட எதிர்பார்த்தேன். இதுதான் வந்து வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வீடியோ கெஸ்டர் இருக்கிற போன். சூப்பர் 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 சூப்பர், வேற லெவல். இது மாஸ். இந்த மாதிரி இதாவது பாஸ் ப்ளேக்கு இல்ல வெறும் ஸ்டார்ட் பண்றது. டேய் பாஸ் ப்ளேனா வீடியோ பாஸ், வீடியோ ப்ளேனா பாக்குற வீடியோ இல்ல, வீடியோ ரெக்கார்டிங். அது மாஸ்ன்ற ஃப்ரண்ட் கேமரா வச்சு ரெக்கார்டிங் பண்ணுவாங்களே சில பேர். அப்போ
பரவாயில்லை சூப்பர். அதுதான் வந்து யார்கிட்டயுமே இல்ல, எங்க கிட்ட மட்டும். ஒன்னுடா இப்போ ஸ்கிரிப்ட் இருக்குன்னு வை, ஸ்கிரிப்டை படிக்கிறாங்க வச்சு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் படிச்சு முடிச்சுட்டு இப்படின்னா அப்போ பாஸ் ஆயிடும். அடுத்த பாயிண்ட் என்னன்னு படிச்சு முடிச்சுட்டு திரும்ப வந்துட்டு அப்ப திருப்பி ஸ்டார்ட் பண்ணனும்னா அதான் ஸ்டார்டிங் கெஸ்டர் இருக்கு. ஓ பாஸ் ப்ளே ஸ்டாப் அந்த மாதிரிலாம் கெஸ்டர் இருக்கு அப்படின்ட்டாங்க. இதுல ஃபிளிப்கார்ட் வேற லெவல்ல நல்லாதான் இருக்கு. வேற லெவல். ஒரே ஃபுட்டேஜா கிடைச்சிரும் மொத்தமா. ஸோ பிரைட்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு போனதே. டேஞ்சரஸ்லி கன்வீனியன்ட்டா என்னத்துக்கு இப்போ டேஞ்சரஸ் இத்தனை தடவை போட்டிருக்காங்க. டேஞ்சரஸ்லி அடிக்டிவ், டேஞ்சரஸ்லி இது வந்து இன்டெலிஜென்ட்னா ஏஐ, இமர்சிவ்னா உள்ள இருக்கிற ஸ்க்ரீனா, கன்வீனியன்ட்னா அதை பாக்கெட்ல வந்து காம்பேக்டா இருக்கும், அதனால கன்வீனியன்ட்டா இருக்கும். ஸ்டைலிஷ்னா அந்த பின்னாடி வந்து. ஆனா ஏன் டேஞ்சர் வெடிச்சிருமா நான் பின்னாடி வச்சிருக்கும் போது? அது இல்ல, அது யாரோ மார்க்கெட்டிங் ஜீனியஸ் யாரோ ஒரு இதை கொடுத்துட்டாங்க, டேஞ்சரஸ்னு போட்டா. மார்க்கெட்டிங் ஜீனியஸ் யாரோ கொடுத்துருக்காங்க நம்பர். ஒரு அக்கீஸோட பேப்பர் தான் ரிலீஸ் ஆயிருக்கும் போது. சரி என்ன பண்ணனும்? ஹுவாவே ஹெல்த். நீங்க சொல்லுங்க வாட்சன். நான் ஹுவாவே ஹெல்த் ஏபிகே தேடுறேன். எங்க போச்சு? நான் இவ்வளவு நாளா அதுல தானே இன்ஸ்டால் பண்ணிட்டு இருந்தேன். ஏபிகே மிரரை காணோம் அப்படின்னும். ஸோ இதுக்கு பேங்க் ஆஃபர் எப்படின்னு பார்த்தா பேங்க் ஆஃபரே கிடையாதுங்க. 50,000 ரூபா கொடுத்து வாங்கிடுங்க. நல்ல போனுங்க. அதுக்கு எப்படிங்க நாங்க ஆஃபர்லாம் வைக்கணும்? ஜூன் 4ஆம் தேதியிலேருந்து வாங்கிடுங்க. ஏங்க நாங்க செஞ்சதே 70,000 ரூபாய்க்கு, உங்களுக்கு தான் 50,000 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கோம். எம்ஆர்பி எவ்வளவு போட்டு பேசணும்? உனக்கு மட்டும் போய் பாரு எவ்வளவு எம்ஆர்பி போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. இது மோட்டோ, இதுக்கு அங்க சம்பந்தமே இல்ல. அப்படி இல்லடா, நீ தானடா முன்ன மோட்டோவுக்கும் போன, எட்ஜ் 15 யூஸ் பண்ணும்போது போனியே. இல்ல 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 என்னடா இவன் மறந்துடுறான்டா, எல்லாத்தையும் அதையும் மறந்து வச்சிடறான்டா. நல்ல மொபைல், ஆனா இந்த மாதிரி முட்டை நான் கொடுக்க மாட்டேன். முட்டு இல்லடா, அப்பப்போ மாறிப்பல. அப்புறம் திரும்ப ஷாமி போவ, அப்புறம் பார்த்தா பிக்சல் போவ. ஷாமி லைஃப் கேப் எங்க? அது வெளில இருக்கு. ஓகே, அடுத்த கமெண்ட். ஒரு நிமிஷம் டவுன்லோட் ஆயிட்டு இருக்கு. அடுத்த கமெண்ட் ஈஸ்வர், நான் ஐக்கூ நியோ 10R வாங்கி 1 month ஆச்சு. போன் சூப்பரா இருக்கு, பேட்டரி லைஃப் சூப்பர். போன் நல்லா இருந்தாலும் நிம்மதியா என்ஜாய் பண்ண முடியல. வேற போன் வாங்கி இருக்கலாமோ? நத்திங் 3A Pro வாங்கி இருக்கலாம். ஆமா ப்ரோ. இல்ல ரியல்மி GT6 GT7 ஐக்கூ நியோ 10க்கு வெயிட் பண்ணிருக்கலாமோ? எல்லா பட்ஜெட்டும் கொஞ்சம் போட்டா OnePlus 13R வாங்கி இருக்கலாமோ? ப்ரோ நீங்க இன்னும் கொஞ்சம் அப்படியே 2-3 வருஷம் வெயிட் பண்ணியிருந்தா 18 Pro Max வாங்கிடலாம். ஒரு யூடியூப்ல நிறைய வீடியோ பார்க்கும்போது மற்ற போனு என் போன் கூட கம்பேர் பண்ணி கேமரா நல்லா இல்லையோ அப்படி இப்படின்னு டிசப்பாயிண்ட் ஆகுது. அட என்ன ப்ரோ, இன்னும் நீங்க ஒரு 4-5 வருஷம் வெயிட் பண்ணியிருந்தா ஐபோன் 20 Pro Max 21 Pro Max எல்லாம் இங்க பாருங்க, எல்லா இடத்துலயும் நடக்கிறது தான். இதெல்லாம் யோசிக்கவே கூடாது. நான் கூட தான் அப்புறம் டாக்டருக்கு படிச்சிருக்கலாமோ இப்படிலாம் யோசிக்கலாம். அதெல்லாம் விளங்காது. முடிஞ்சதுன்னா முடிஞ்சு போச்சுதான். ஆமா அவ்வளவுதான். அதெல்லாம் வந்து சரித்திரம் படைக்கும். சரி, ஆக்சுவலா என்ன காப்பாத்துற இதுல தான் நீங்க பண்ணணும்னு இருக்கு உங்களுக்கு. ஆல்ரெடி நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சரி, ஒன்றும் இல்லை, இதை யோசிச்சாலே எப்பயுமே பிரச்சனை தான். சரியா, சொல்ல போனால் நான் உங்களை வெறுப்பேற்றணும்னா வேற லெவலில் வெறுப்பேற்ற முடியும். நீங்கள் சொன்ன லிஸ்ட்டில் இருக்கிற எல்லா ஃபோனையும் என் தலைவன் பீட் பண்ணுவான். நக்கலுக்குலாம் சொல்ல வேணா, சாம்பிள் அட்டாச் பண்ணிட்டுமா பாக்குறியான்னு இருக்கும். நிஜமாங்க, ஒன்றும் இல்லை, இருக்கலே ஒரு வேதனையான அசிங்கத்தை சொல்கிறேன். இதில் நான் செல்ஃபி ஃபோட்டோ எடுத்தேன், அதே லொக்கேஷனில் இதுலேயும் எடுத்தேன். நான் ரெண்டுத்தையுமே வாட்ஸ்அப் அட்டாச் பண்ண சொல்கிறேன். நீங்களே பார்த்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். சரியா, இதுதான் எதார்த்தம். அதனால் உங்கள் ஃபோனை நினச்சி நீங்கள் வருத்தமே படாங்கன்னா, உங்கள் ஃபோன் பேட்டரி லைஃப் குவாலிட்டி பர்ஃபார்மன்ஸ் சூப்பர், நீங்கள் அதுக்கு தான் வாங்கியிருந்தீங்கன்னா என்ஜாய் தான். கேமராக்காக வாங்குறதா இருந்தால் நியோ 10R யாராவது வாங்குவாங்களா அப்புறம்? முதல்ல அது கேமரா டிவைஸே கிடையாது. கொஞ்ச நேரம் முன்னாடி நாங்கள் பேசிட்டு இருந்தோமே, ரியல்மி 14 Pro Plus கூட வாங்கலாம் கேமரா ஃபோன் சொல்லிட்டு. அதான் நிலமை. அதனால இது வந்து பேட்டரி சென்ட்ரிக், வந்து கேமரா ஃபோன் கிடையாது. உங்களுக்கு கேமரா ஒரு நல்ல ஆப்ஷன். அது ஒன்றும் இல்லை, ஆப் பிளாக்கர். அது வந்து கூகுள் ப்ளே ப்ராடக்ட்ல போய் நீங்க அன்பிளாக் பண்ணும். செட்டிங்ஸ்ல போயிட்டு ப்ளே ப்ராடக்ட் இப்போ வந்து அது வந்து காமன் ஆயிடுச்சு. ஆமா சார். டேய், சாம்சங் ஃபோன்ல அது என்ன USSD கோட்ஸ் கூட போட முடியல. இது ஷார் வேலி பார்க்கலான்னு போட்டா போட விட மாட்டேங்குது. ப்ளே ப்ராடக்ட் போய் ஆஃப் பண்ணிட்டு வரும். அது இதுலயே செட்டப் பண்ணும்போது எனேபிள் ஆயிடுது அப்படியே. ஸோ அதுதான், வேற எதுவும் இல்லை. நீங்கள் வருத்தப்படுற அளவுக்கு அது மோசமான ஃபோனும் கிடையாது. அது எதுவும் இல்லை. அது இன்ஃபினிக்ஸ் Note 50s. ஆமாம், இப்போ பாருங்க, அது பாருங்க, நான் வாட்ஸ்அனுக்கு சாம்பிள் அனுப்பிடுறேன். எப்படி இருக்கு பாருங்க. அதோட கேமரா வந்து நல்லா இருக்குங்க. ஆமாம், நிஜமா நல்லா இருக்கு. நாங்கள் எங்களுக்கு இன்ஃபினிக்ஸ் ஓரளவுக்கு நல்லா இருக்கும்னு தெரியும். ஆனால் இது வந்து எப்படின்னா சோஷியல் ரெடி ஃபோட்டோஸ் வேணுமா இந்த வச்சிருக்கிறேன் வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு எடுக்குது. வேற மாதிரி இருக்கு. என்ன பண்ணுறது? அதே மாதிரியான ஃபோட்டோ பாருங்க, 1,10,000 ரூபாய் ஃபோன்லேயும் எடுத்தேன் செல்ஃபி. அது என்னடானா செம ஜோக்காக இருந்தது. அதையும் இப்போ நான் அட்டாச் பண்ணுறேன். எல்லாம் ஜோக்கு தான். வாட் டு டூ, அதான் வாழ்க்கை. சரி, ஓகே. அடுத்த நியூஸ். அடுத்தது OnePlus AI ப்ளஸ் கீ AI ப்ளஸ் மைண்ட். அவங்களோட OnePlus 13s வருது இல்லையா? ஆமாம், அதுக்காக வந்து புதுசாக AI
ஃபீச்சர்ஸ் ஏ ப்ளஸ் மைண்ட் அப்படின்னு வந்து புதுசாக வந்து இது பண்ணியிருக்காங்க. இந்த ப்ளஸ் கீயில் வந்து எப்படி அதை ஆக்டிவேட் பண்ணால் ஈவெண்ட்ஸு, புக்கிங்ஸு, லிஸ்டிங்ஸு இதெல்லாம் வந்து டெடிகேட்டட் மைண்ட் ஸ்பேஸில் வந்து ஸ்டோர் ஆகிடுமா. ஏ ப்ளஸ் மைண்ட் அப்படின்னு வந்து இதுக்கு பேர் வச்சுருக்காங்க. ஓகே ஓகே, நீங்கள் தான் வைப்பீங்களா டெடிகேட்டட் கீயே? இதுலேயும் இருக்குது. எல்லாம் நாங்கள் தான் வச்சேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் நாங்கள் தான். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த பணம் மாப்பிள்ள அந்த மாதிரி தான். எதை கேட்டாலும் நாங்க தான் சாகடிக்கிறது எல்லாரையும். மட்ஸு எப்படி இப்பயே 2 பேருக்கு காட்டுறேன் பாத்துக்கோங்க. பாத்தியா இன்வெனிங் இது வேறு. அடா பாவிகளா, அதான் நிஜமா அப்படிதான் இருக்கு. சூப்பரு. ஸோ ஏஐ டூல்ஸ் இது என்னெல்லாம் பண்ணணும்னா ஏஐ வாய்ஸ் ஸ்க்ரைபு, ஸோ சம்மரிஸு, டிரான்ஸ்லேட், கால் டிரான்ஸ்லேஷனு, மீட்டிங்கு இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக பண்ணுமா. ஏஐ கால் அசிஸ்டன்ட் இந்தியாவுக்காக ஸ்பெஷலாக விட்டுருக்காங்க அப்படின்னு போட்டிருக்கு. டயலாக் ஆப்லேயே வந்து ஏஐ ஆட்டோமேட்டிக் சம்மரிஸு, ரியல் டைம் டிரான்ஸ்லேஷன் இதெல்லாம் பண்ணுமா. அடுத்தது நார்மல் ஏஐ டிரான்ஸ்லேஷன் பண்ணுமா. அப்புறம் ஏஐ சர்ச்சு, இங்கே ஏதாவது சர்ச் பண்ணால் வந்து உங்கள் டேட்டா என்னெல்லாம் இருக்கோ அது ஃபைல்ஸு, செட்டிங்ஸு, நோட்ஸு எல்லாத்தையும் மொத்தமாக சர்ச் பண்ணி வந்து இது பண்ணுமா. ஏஐ ரீஃப்ரேம், ஃபோட்டோவில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீஃப்ரேம் இதெல்லாம் பண்ணுமா. அடுத்தது பெஸ்ட் ஃபேஸ் 2.0 வந்து ஓடி அப்டேட்டில் வந்து வரும் சம்மர் 2025 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ க்ளோஸ்டு ஐஸ் எதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் பண்ணுமா ஃபோட்டோவில் வந்து. ஸோ கூகுள் ஜெமினி கூட இன்டகிரேட் பண்ணி வந்து நோட்ஸு, கிளாக்கு இது எல்லாத்துக்கிட்டையும் இன்டகிரேட் பண்ணி பெட்டராக இருக்கும் அப்படின்னு போட்டுருவாங்க. இதெல்லாம் வந்து ப்ரைவசி, எங்களுக்கு வந்து செக்யூரிட்டி முக்கியம், அதனால் வந்து ட்ரஸ்டட் எக்ஸிக்யூஷன் என்வாயன்மெண்ட்டில் தான் வந்து இதெல்லாம் பண்ணுறோம், ஸோ டேட்டா போகாது அப்படின்னு போட்டுருங்க. ஸோ இந்த ஃபீச்சர்லாம் வந்து ஃபஸ்ட்டு OnePlus 13 நெக்ஸ்ட்டில் வருது, அதுக்கடுத்து சாஃப்ட்வேர் அப்டேட்டில் மற்ற OnePlus 13 சீரிஸ்க்கும் வருது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ OnePlus 12க்கு வராதா? வராது. மேபி இது இதுக்கு தேவையா, 8 தேவையோ என்னமோ இதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு. அளவுக்கு இருக்கும் ஏஐ ப்ராசஸிங் அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க. தெரில, வெயிட் பண்ணி பார்ப்போம். விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏஐ பற்றி ஏதாவது பிரச்சனைனா உடனே நாங்கள் வந்து ஐஃபோன் யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிக்கலாம், அவ்வளோதான். சூப்பர். அடுத்த கமெண்ட் திலீப் கமராஜ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, திலீப் கமராஜ் iQOO Neo 10 and Realme GT 7 எதில் மேக்ரோ ஃபோட்டோகிராஃபி எடுக்க முடியும்? எதில் எடுக்கலாம் சொல்லு. GT 7லையா தெரியலையே. iQOO Neo 10 தாங்க. ஏன் GT 7 தெரியலையே, நம்ம யூஸ் பண்ணது இல்லையே. யூஸ் பண்ணாமல் நம்ம சொல்ல முடியும். iQOO 10 தானங்க. நீங்கள் ஏதோ சூஸ் தி கரெக்ட் ஆன்சர் சொல்கிற மாதிரி சொல்லு அப்படின்னு. பாவி, நீ அதுக்கு இப்படி சொல்லியிருந்துருக்கலாம், இன்னும் பசங்க புரிஞ்சுப்பாங்க. இங்கி பிங்கி Neo 10ல மெயின் கேமரா ரொம்ப க்ளோஸ் அப்லாம் பார்க்க முடியாது. ஆனால் மெயின் கேமரா நல்லா இருக்குன்னு குவாலிட்டி நல்லா இருக்கு. ஆனால் க்ளோஸ் அப்லாம் மேபி 2x 2.5x போனாலும் குவாலிட்டி ஓகேயா? ஓகே. ஆனால் க்ளோஸ் அப் ரொம்ப போனாலும் 2x மேலே போனால் சில இதெல்லாம் கொஞ்சம் இதுவாக தெரியுது. சரி, இன்னைக்கு எவ்வளோ மொக்க போட வேணான்னு பார்த்தேன். நீ க்ளோஸ் அப் சொல்லும் போதெல்லாம் நான் வெப்சோடன்னு சொல்லியிருப்பேன். எது தெரியல. GT 7ல எந்த அளவுக்கு மேக்ரோ எடுக்க முடியும்னு தெரியலையே. GT 7ல என்ன ஆச்சு, GT 70 எல்லாரும் திட்டிட்டு இருந்தாங்க. LTPS பேனல் வரல, ஆமா, எல்லாம் டவுன் கிரேட் பண்ணி வச்சுட்டு கொண்டு போய் 35,000னா தெரியல. அதான் இது ரியல்மி வந்து திரும்ப கொஞ்சம் லூஸ் தானம் பண்ணுற மாதிரி இருக்குங்க. போன தடவை வந்து GT 6லாம் சூப்பர் டிவைஸ், GT 6T அதெல்லாம் இந்த தடவை கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. தெரில ப்ரோ. GT 7 நாங்கள் யூஸ் பண்ணியிருந்தா எல்லாரும் டப்புன்னு வாட்ஸ்ன்னு சொல்லியிருப்பான், இது இப்படி இருக்குது அப்படி இருக்குது, ஃபோக்கஸ் ஆகுது ஆகலைன்னு சொல்லியிருப்போம். தெரில. ஆனால் கேமரா சென்ட்ரிக் டிவைஸே லான்ச்சே பண்ணலையே. அதை அவங்க பர்ஃபார்மன்ஸ் சீரிஸில் தான் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க, 9400E அதெல்லாம். அதனால் இது கேமரா சென்ட்ரிக் டிவைஸ் இது கிடையாது. இவங்க கிட்ட கேமரா சென்ட்ரிக் டிவைஸ் ஜோக்காக இருக்குது. அடுத்து 7S Gen 4 ப்ராசர் ரெடியானதும் வந்துருவாங்க. என்ன வாட்ஸா Realme 15 Pro Plus அப்படின்ட்டு வந்து நிற்பாங்க. பெரிஸ்கோப் இருக்கும், எல்லாமே இருக்கும், 7S Gen 4 இருக்கும். சூப்பர். ஓவே ஐடியெலாம் தேவைங்க. ஓவே ஐடி இல்லாமல் ஒர்க் ஆகாது. என்ன அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட் பாஸ்வேர்ட்லாம் கேட்கும். காண்ட் ஏத்துது அது, நான் பண்ணிக்கிறேன். அடுத்த நியூஸ், நியூ ரிபப்ளிக் கிட்ஸுக்காக ஒரு ஹெட்ஃபோன்ஸ் 85 dBக்கு மேலே வந்து வால்யூம் வந்து போகாது. ஸோ கிட்ஸு வந்து சேஃபாக வந்து பாட்டு கேட்கலாம். அதனால பொம்மையெல்லாம் வந்து இருக்கு. இந்த கலர்ஸே வந்து பொம்மையெல்லாம் பார்னி மாதிரி இருக்குது. ப்ளூடூத் 5.3 இருக்கு, 40mm டிரைவர்ஸ், எக்ஸ்பாஸ் டெக்னாலஜி, இந்த மாதிரி விஷயங்கள். ஆனா ஓகே, அந்த கப்ஸ் வந்து பார்த்தா எப்படி இருக்குன்னா அந்த அளவுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா இருக்கு. காது மேலேயே இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனியரா இது? ஆமா, ஆனியர் மாதிரி தான் இருக்கு. ஓவர் தி இயர் இல்லையா? ஆனா குழந்தைங்களோட காது குட்டியா தான் இருக்கும். எவ்வளோ குழந்தைங்க எந்த ஏஜ்ல வந்து ஹெட்ஃபோன்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம், அது வேற இருக்கு.
எவ்வளவு கண்டிஷன்ஸ் உள்ள 3 மாசத்துல இருந்தே அதுக்கு என்னன்னு கூட தெரியாது 3 மாசத்துல. சுத்தி லைட்டே சரியா தெரியும், அப்படி லைட் மட்டும் தான் தெரியும் ஒரு மாதிரி. அது பரவாயில்ல. 200 மினிட்ஸ் போட்டு விட்டாச்சு காதே கேட்காது. அப்புறம் அவ்வளவுதான், டம்மு டிம்முன்னோம், பாப்பாவுக்கு பயந்துக்கினே இருக்கும், அப்படியே அவ்வளவுதான். 10 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணா வந்து 200 மினிட்ஸ் வந்து பிளேபேக்கா. ஸோ ஃபிசிக்கல் கண்ட்ரோல்ஸ் கூட இருக்கு அப்படின்னு போட்டுருக்காங்க. அப்புறம் வாய்ஸ் அசிஸ்டன்ட் இருக்கு, ஹெச்டி சவுண்ட் ப்ரொடெக்ஷன், எக்ஸ்பாண்டபிள், அட்ஜஸ்டபிள். ஸோ பிளாஸ்டிக் பாடி தான் இருக்கு அப்படின்னு. என்ன ஒரு பெரிய லிஸ்ட் போயிட்டே இருக்கு. 1299 தான் வந்து இதோட பிரைஸ். ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் நியூ ரிபப்ளிக் வெப்சைட்ல வந்து நியூ ரிபப்ளிக் ஏதோ டீசெண்டா ஒரு ப்ராடக்ட் பண்ண மாதிரி ஃபீல் ஆகுது. சும்மா இந்த மைனர் செயினோட சேர்த்து ஏதாவது ஒன்று போடுறது, இந்த வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. இது பரவாயில்ல கிட்ஸுக்கு. ஓகே, அடுத்த கமெண்ட் பிரசாந்த் ராஜவேல். சிவா ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ஹேண்ட்ல இன்ஃபினிக்ஸ் ப்ரோ, ஹேண்ட்ல இன்ஃபினிக்ஸ் மொபைல் போல என்ன மாடல் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் தி இன்ஃபினிக்ஸ் நோட் 50 சீரிஸ் இன் இந்தியா. அதான் ஆல்ரெடி லான்ச் ஆயிடுச்சு. நோட் 50 எக்ஸும் யூஸ் பண்ணியிருக்காரு சிவா, எஸ்ஸும் யூஸ் பண்ணியிருக்காரு. அதை கம்பேர் பண்ணும்போது வர வர இந்த பிராண்ட் வந்து பயங்கரமா இருக்குங்க. ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ஆமா, ஆனா இதுல வந்து HD LCD 50 MP கேமரா. இது வந்து கேமரா பெட்டரா இருக்கும், பேட்டரி அதேதான், ரெண்டுத்துலயும் ஒரே பேட்டரி தான் இருக்கு. இதுவே பயங்கரமா இருக்கும் கையில பிடிக்கிறதுக்கு. நாங்க பாரு மனசாட்சியோட இல்ல அது ஓகேடா, இது பிரீமியமா இருக்கு. பில்ட் குவாலிட்டி பாரு. இத நீ கையில வச்சிருக்கல, போய் சொல்லாம கொஞ்ச நேரத்துக்கு சரியா, யார்ட்டையும் போய் பேசாம நியாயத்தை பேசு. அது எடு வாட்ஸா. சிஎம்எஃப் ஆமா, கிண்டல்லாம் பண்றதுக்கு இல்ல. இதுதாங்க இல்ல அத கிண்டல் பண்றதுக்கு நம்ம பேசல. வந்து போன் வந்து ஷார்ப்பா இருக்கும், ஆனா நல்லா இருக்கும். போன் ஒன்று வந்து எங்களுக்கு எப்படின்னாங்க, எங்க மொத்த டீமும் வட்சனா இருக்கட்டும், பரத்தா இருக்கட்டும், இந்த சைட்ஸ் வந்து இதுல ஷார்ப்பா ஃபீல் ஆகும். ஆனா செம்ம பிரீமியம், செம்ம ஸ்டடியா ஃபீல் ஆகுது கையில அப்படி பிடிக்கும் போது. இது எப்படி தெரியுமா இருக்கு, ஏதோ என்னடா பட்டன் அதானே பார்த்தேன், பயந்துட்டேன்டா. அந்த அளவுக்கு மோசமா இருக்காது. இதுல அந்த பினிஷ்ல இருந்து எல்லாமே வந்து கொஞ்சம் சீப் ஆயிடுச்சுங்க. முன்ன அப்படி கிடையாது. நிஜமா ரெண்டு 50 MP இன்க்ளூட் பண்றேன்னு சொல்லிட்டு மத்த இடத்துல காம்ப்ரமைஸ் ரொம்ப பண்ண மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. அதான் கொஞ்சம் வருத்தம் எங்களுக்கு. இதோட ஹைலைட் என்ன தெரியுமா, 9300 அல்டிமேட், 7300 அல்டிமேட். ஆமா, அதுவும் அதேதான், 7300 அல்டிமேட். ரெண்டும் ஒரே தான். என்ன டிஃபரன்ஸ்? அதான் HD LCD. இது வந்து HD, இந்த ஃபிளாட், அது வந்து கர்வ்டு. சூப்பரா இருக்கு. ஏன்னா இது எவ்வளவு 12000, இது வந்து 16000. பயங்கரம்ல. கேமரா வேற, பேட்டரி அதேதான். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பேட்டரி எவ்வளோ? 5500 mAh. நல்லா தான் இருக்கு. 45 வாட் சார்ஜிங். பாக்ஸ்ல 45 வாட் சார்ஜ் ஆயிடுமா, 45 நிமிஷத்துல 100% ஆயிடுமா. நல்லா தான் இருக்கு. IR பிளாஸ்டர் இருக்கு. இருக்கா? அதுல இருக்கு. சூப்பர். பின்னாடி பின்னாடி அதுக்குள்ள இந்த லைட் எரியுமா? எரியும். அம்மா என்ன சார் எதை கேட்டாலும் இருக்குங்கிறீங்க, அப்படிதானே இருக்கு. எனக்கும் அப்படிதான் இருந்தது நிஜமா. அதெல்லாம் தாண்டி இருக்கிறதுலே வேதனையான விஷயம் என்ன, கேமராவும் நல்லா இருந்தது தான் ரொம்ப அசிங்கமா இருந்தது. இதுல எப்படி இருக்கு கேமரா? பயங்கர என்னடா எப்படி இருக்கு, அதெல்லாம் யூஸ் பண்ணி இதுவே பண்ணியாச்சு. நம்ம தான் வீடியோவே போட்டோமே நம்ம இதுக்கு. நம்ம இன்னைக்கு ஃப்ரீயா இருந்தேன்னா நிஜமா இதுக்கு ஷூட் பண்ணிக்கலாம். சாம்பிள் டெக்னோவோட சேர்த்து ஷூட் பண்ணிடலாம். டெக்னோவும் இதுவும் கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே மாதிரி ஃபோன் பண்றாங்க. பின்னாடி டிசைன் நல்லா இருக்கு. அது ஒரு மாதிரி ஸ்டைலா நம்ம நாளைக்கு பாப்போம். ஸ்டைலிஷா நாளைக்கு அப்படியே இதுலயே சொல்லிடலாம். தனியாவும் எப்படி இருக்குன்னு சொல்றோம். ஏன்னா நிஜமாவே வர வர எப்படி தெரியுமாங்க, சென்டர்லயா இருக்கு கேமரா. இல்ல அது ஸ்கிரீன் கார்டுனால உனக்கு அப்படி ஃபீல் ஆகுது. ஆனா அதெல்லாம் ஒரு வெல்கம் பேஜே எப்படி இருக்கு பாரு, ஸ்மூத் ஓஎஸ் வந்து முடிஞ்சு. நான் இப்போ அதுல வேற ஒரு போன்ல இதுல இருந்து டேட்டா ஸ்வாப் பண்ணிட்டு உனக்கு தந்துடுறேன். நிஜமா நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. ஓகே, அடுத்து மோட்டரோலா எட்ஜ் 2025 ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து எட்ஜ் 60 ஃபியூஷன் ஒன்று வந்திருக்கா. ஆமா, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கு. ஆனா இதுல என்ன சேஞ்சுன்னா, ஃப்ரண்ட் கேமரா வந்து 50 MP, அல்ட்ரா வைடு 50 MP, மெயின் கேமராவும் 50 MP, 50 MP. பின்னாடி கேமரா பம்ப் பாக்குறதுக்கு ஏதோ பயங்கரமான போன் மாதிரி இருக்குல்ல அந்த ரெண்டர்ல. அது 50 MP-னால இல்ல, அது பாக்குறது தனியா அந்த சென்சாரே அப்படி லிஃப்ட் ஆகி பயங்கரமான போனுங்க, கேமரா சென்ட்ரிக். டெலிஃபோட்டோ கேமராவும் இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து 7400. ஆமா, அதான் இந்த எட்ஜ் 60 அதேதான். அப்புறம் இதுல தனியா ஏஐ கீ அப்படின்னு வச்சிருக்காங்களாம். அதுக்கேற்ற மாதிரி ஏஐ ஃபீச்சர்ஸ்ல வந்து பிளேலிஸ்ட் ஸ்டூடியோ இருக்கான், கேட்ச் மீ அப், பே அட்டென்ஷன், ரிமெம்பர் திஸ், மெமரைஸ் ஃபீச்சர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. யூஎஸ்ல பிரைஸ் வந்து $550,
47,000 ஒன்லி. ஓகே பாவங்க யூஎஸ்காரங்க. நம்ம ஊருக்கு வந்ததுன்னா 32,000. நம்ம ஊருக்கு ஆல்ரெடி இருக்கே 23 தான் H6 ஃபிஷன். ஓகே ஓகே. இது அவங்க கேமரா மட்டும் இல்ல அப்கிரேட் ஆயிருக்கு அவ்வளவுதான். கர்வ் வேற ரொம்ப ஓவரா இருக்கிற மாதிரி தெரியுது ரெண்டர்ல. கேமரா மட்டும் இதுல இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஆனா சமல்ல லெனோவோ மோட்டோரோலா அப்படின்னு பார்க்கும்போது மோட்டோரோலா வந்து சைலண்டா ஏதோ ஒரு கம்பேக் கொடுத்த மாதிரி இருக்கு சாலிடா. அடுத்த கமெண்ட். ப்ரோ நான் Realme 11 Pro யூஸ் பண்றேன். சார்ஜர் கேபிள் போச்சு ப்ரோ. வேற கேபிள் வாங்கணும்னு போட்ல வாங்கினா ஆனா சார்ஜிங் கேபிள் ஒரிஜினல் மாதிரி குவாலிட்டியா இல்ல. சீக்கிரம் டைப் சி பின் லூஸ் ஆயிடுச்சு. என்ன பண்ணேன்? கேபிள் போச்சுன்னா ஒரிஜினல் வாங்குறது பெஸ்ட்டா இல்ல வேற அதர் பெஸ்ட் பிராண்ட் கேபிள் ஏதாவது ட்ரை பண்ணலாமா? நீங்க சொல்லுங்க. லாங் லைஃப் வராம நீங்க அபிஷியல் கேபிள் வாங்குறது தான் பெஸ்ட்டுங்க. ஸ்டஃப் கூல் அப்படினா அதுவும் நல்லா இருக்கும். அபிஷியல் வெப்சைட்ல இருக்கு விக்கிறாங்க தானே. தனியா கேபிள் விக்கிறாங்களா? ஆமா. சார்ஜர்லாம் கூட ரீசன்ட்டா அந்த ஓப்போ நீங்க வந்து ஓப்போ OnePlus Realme மூணுக்கும் ஒரே கேபிள் சார்ஜர் வந்து மாத்தி யூஸ் பண்ணலாம். அதனால பிரச்சனை இல்ல. நீங்க எந்த கேபிள் வேணா வாங்கிக்கோங்க. அப்பனா OnePlusல உங்களுக்கு தாராளமா கிடைக்கும். OnePlus ஸ்டோர்ல அந்த கேபிள் வாங்கிக்கோங்க. குவாலிட்டி வந்து நல்லா இருக்கும். எப்பயுமே எனக்கு தெரிஞ்சு ஒரிஜினல் கேபிள் வாங்குறதே பெஸ்ட்டுங்க. அப்படி டூப்ளிகேட் நிறைய பிரச்சனை தான்டா. ஸ்டஃப் கூல் வாங்கிடுங்க. அது நல்லா இருக்கும் குவாலிட்டி. ஸ்டஃப் கூலும் ஓகே தான். நல்ல பிராண்ட் தான். காஸ்ட்லி கொஞ்சம் காஸ்ட்லியாவும் இருக்கும் ஆனா நல்லா இருக்கும். அதுல இந்த மார்வல் எடிஷன் கேபிள்ஸ்லாம் முன்ன வித்துட்டு இருந்தாங்க. இப்போ இருக்கான்னு தெரியல. ஆமா. அடுத்தது வாட்ஸ்அப் ஐபேடுக்கு வந்து ஆப் வந்துருச்சுங்க ஒரு வழியா. அப்படியா? ஆனா இது டைரக்டா இதுல பண்ண முடியாது போல் இருக்கு. ஓ அந்த லிங்க்டு டிவைஸ் மாதிரி தான் வரும். ஆனா ஃபுல் UI வந்து இந்த பாருங்க இந்த மாதிரி இருக்கு. ஓகே ஓகே. டாப் UI. டாப் UI இந்த மாதிரி UI வந்து ஃபுல்லா நல்லா இருக்கு. ஆனா லிங்க்டு டிவைஸ் மாதிரி தான் இருக்கு. நீங்க ஆனா வெறும் ஐபேட் மட்டும் இருக்கு, என்கிட்ட வேற போனே இல்ல, அப்போ ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படின்னா ஒண்ணும் பண்ண முடியாது. நான் வேற ஏதாவது போன் வச்சிருந்தீங்கன்னா வந்து ஏன்னா சிம் கார்டு வேணும்ல. இல்ல நார்மலா வாட்ஸ்அப் ஆக்டிவேட் பண்ண சிம் வேணும். ஐபேட்ல 5G இருக்குல்ல ஐபேட்ல. சிம் ஆப்ஷனோட இப்போ ஒரு ஃபோன் மாதிரி இருந்ததுன்னா ஃபோன் ஃபங்க்ஷனாலிட்டியோட OTP ரிசீவ் ஆகும்னா அப்படின்னா நம்ம ஆக்டிவேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்து லிங்க்டு டிவைஸ். அதனால தான் இப்படி டிசைனே பண்ணிருக்கானுங்க. ஓகே பரவாயில்ல. ஆப்ஷன் வந்திருக்கு, என்ஜாய் பண்ணுங்க. அடுத்து iOS 19ல iPhone to Android eSIM ட்ரான்ஸ்ஃபரா? ஆமா வரப்போகுது அப்படின்ற ரூமர் இருக்கு. அதெல்லாம் பண்ணா அப்புறம் இவங்களுக்கு தானே அது பேக் ஃபயர் ஆகும். அதான் எனக்கு தெரியல. இப்போ ஆண்ட்ராய்டு ஐஃபோன் போக முடியாது இந்த மாதிரி eSIM. ஆனா iOSல வந்து கொண்டு வராங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. எப்படி? ஆல்ரெடி அவன் என்னடானா iOSல இருந்து மூவ் ஆகணுமா, ஈஸி ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு இந்த சாம்சங் ஆப்பிள் இவன் கூகுள் அவங்களே சூனியா இருப்பாங்க. அதான் அப்படி எப்படி பண்ணுவாங்க. இந்த ஆப்பிள் வாட்ச் வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோன்ல ஒர்க் ஆகிற மாதிரி ப்ராஜெக்டே இருந்தது, ஸ்கிராப் பண்ணாங்க 1.5 வருஷம் முன்னாடி. கேட்டா வந்து யாரும் வாங்க மாட்டாங்க, இதுக்காகவாவது போன் வாங்க வைக்கணும் அப்படின்னாங்க. அதேதான். இப்போ என்னன்னா ஈஸியா வந்து ஐபோன் டு ஆண்ட்ராய்டு நாங்க வந்து பறந்த மனசு எங்களுக்கு பரவாயில்ல. ஐபோன் பண்றதா இருந்தா ஆப்பிள் வாட்ச் பண்றா. நீ ஃபர்ஸ்ட் பறந்த மனசு வச்சிருந்தா பரவையா பறக்குறேன். அதுல வந்து லேட்டஸ்ட் இதுல வந்து இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. லேட்டஸ்ட் கோட்ல இருக்குன்னு போட்டிருக்காங்க. ஆனா ஆண்ட்ராய்டு 16 கோட்ல தான் இது இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆண்ட்ராய்டு 16 கோட்ல அந்த மாதிரி மூவ் பண்ற மாதிரி ஆப்ஷன் வந்து இருக்கு. ஐபோன் டு ஆண்ட்ராய்டு மூவ் பண்றதுக்கு ஆப்ஷன் வந்து ஆண்ட்ராய்டு 16 கோட்ல பில்ட் இன் ஆயிருக்கு அப்படின்ட்டு வந்து இதுல போட்டிருக்கு அப்படின்ட்டு இதுல போட்டிருக்கு. நம்ம ரஹ்மான் எப்போ இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சாரு? மிஷால் ரஹ்மான். அடுத்தது நீ அவன் பாத்தியா 8 வந்துச்சு. ஸோ இந்தியாவில் இன்னும் ரோல் அவுட் ஆகல. ஜெர்மனி, கொரியா, US, UK இங்கெல்லாம் வந்து இன்னிலேருந்து ரோல் அவுட் ஆகும். ஆல்ரெடி UI ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும்ன்றாங்கடா எல்லாரும். பழைய கோட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்றாங்களாம். அதெல்லாம் இப்போ போன மாசம் தான் ஸ்டேபிள் ரோல் அவுட் ஆச்சு 1UI7. ஆமா அதுக்குள்ள இப்போ 1UI8 பீட்டா. இப்போ அதான் எப்படி திரும்ப போயிட்டு இருக்கான் சொல்லிட்டாங்க. ஃபோல்டு ஃபிளிப் இருக்குல்ல, அதில் அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து 8 தான். ஃபர்ஸ்ட் ஃபோன்ஸ் டு ரன் 1UI8 வந்து ஃபோல்டு ஃபிளிப் அடுத்த மாதம் லான்ச் ஆகுது. இல்லை அதான் ரொம்ப இது எப்படி இருந்ததுன்னா இந்த சாம்சங்க்குன்னு ஒரு சில ஃபேன்ஸ் இருப்பாங்கல்ல, ஒரு வருஷம் லேட் ஆச்சு பாத்தியா இப்போ அப்படின்னு சொல்லி ட்விட்டர்ல அது வேற இப்போ போயிட்டு இருக்கு போல. கொடுக்க போறாங்க எல்லா ஃபேன்ஸும். ஒளிஞ்சிருந்த எல்லா ஃபேன்ஸும் இப்போ வெளியே வருவாங்க. ஒரு வருஷமா நம்ம ரொம்ப கலாச்சிட்டாங்க எல்லாரும். என்னங்க நாங்களாம் 15 யூஸ் பண்றோம், நீங்க பீட்டாக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஸோ இப்போ இதில் வந்து நவ் ப்ரீஃப்லாம் வந்து இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. சூப்பர். அப்புறம் நிறைய ஃபீச்சர்ஸ் கன்வீனியன் ஆரா கேஸ்ட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். QR NFC எனேபிள் சப்போர்ட்டு, இந்த குவிக் ஷேர் வந்து ஈஸியாக இனிமேல் ஷேர் பண்ணலாமாமே 1 கிளிக்கில். அப்புறம் ரிமைண்டர்ஸும் வந்து இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் இந்தியாவுக்கு வரும். இப்போதைக்கு S25 சீரிஸ் வந்து சில கண்ட்ரீஸில் இருக்குது. ஃபியூச்சரில் வந்து S24க்கு வரும், அப்புறம் மற்ற கண்ட்ரீஸ்க்கும் வரும், இந்தியாவுக்கும் வரும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ ஃபைனல் நியூஸு
இந்த ஜானி வந்து இது என்ன கம்பெனியை வந்து வாங்க இல்ல, இது எனக்கு புரியல. இது என்ன சொல்ல வராங்க இப்போ? இதுக்கும் ஏஐக்கும் இப்போ ஏஐ ஸ்லோஸ் டவுனுக்கும் என்னவா? ஜானி தான் இவ்வளவு நாளா உட்காந்துட்டு ஆப்பிளுக்கு ஏஐ உட்காந்து எழுதிட்டு இருந்தாரா? அவர் வந்து டிசைனரு, அதனால வந்து ஆப்பிள்ல இந்த மாதிரி யூனிக்கான இதெல்லாம் பண்ண முடியல ஆப்பிளால. அவர் போனதுனால பண்ண முடியல. அவர் போனதுனால வந்து அவர் என்ன பண்ணாரு அவரு? இல்லடா, அவர் தான் நிறைய நல்ல டிவைஸ் டிசைன்ஸ்லாம் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கேன். இப்போ கேள்வி என்னன்னா, அவரை வந்து இவங்க அக்வயர் பண்ணிட்டாங்க. சாம் ஆல்ட்மேன் வந்து வாங்கிட்டாங்க கம்பெனியோட சேர்த்து. இப்போ அதான் இதனால வந்து ஆப்பிளோட ஏஐ ஸ்லோ டவுன் ஆகுதுன்னு சொன்னா நம்புற மாதிரியா இருக்கு. இப்படியே ஏதோ ஒன்றும் பண்றது இல்ல, இப்படி ஏதாவது காரணம் காட்டியாவது நம்ம குறைச்சிக்கோங்க அப்படின்றது அவ்வளவுதான். இப்போ ஏதோ யூனிஃபைட் சோலாரியம் டிசைன் அப்படின்னு ஒன்று WWDC லான்ச் பண்ண போறாங்களாமே. ஆப்பிள் டிவி, ஸ்மார்ட் வாட்ச், விஷன் ப்ரோ எல்லாத்துக்கும் வந்து ஒரே யூனிஃபைடு யூஐ மாதிரி இருக்கும். இப்போ iOS, macOS, iPadOS, tvOS, watchOS, visionOS எல்லாத்துக்கும் வந்து யூனிக்கான அந்த சிமிலரான யூஐ வந்து கொண்டு வர போறாங்க. ஃபுல்லி ஏஐ எல்லாத்துலேயும் வந்து ஏஐ. இல்லை, இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு எப்படி இருக்குன்னா, இப்போ மெட்டீரியல் 3 எக்ஸ்பிரஸிவ்னு சொல்லிட்டு ஃபோனுக்கும் வாட்சுக்கும் காமிச்சாங்களே, அப்போ அவங்க யார்? அப்படிதான் இருக்கு. அவங்க ஃபுல் யூகே சிஸ்டமே மாத்துறாங்களா ஆப்பிள்? சூப்பரா இருக்குது. அதான் சொன்னேன்டா, செம ஸ்மூத்தாக இருக்கும்னு. மாசிவா இருக்கு. எல்லாத்தையும் மாற்றி விட்டான் குறுக்க பூந்து, எல்லாருக்கிட்டையும் காப்பி அடிச்சிட்டான். பேட்டரிக்கான iOSலேருந்து எடுத்தங்க, இதுலேருந்து எடுத்தங்க, அந்த மாதிரி எல்லாத்தையும் நோட்டிஃபிகேஷனா நத்திங் கிட்டே இருந்து. ஆனால் இதில் என்ன ஒரே பிரச்சனைனா, இப்படி உள்ள போயிட்டு இது பண்ண வேண்டியதா இருக்கு. அதுதான் கடுப்பு. அது வந்து பண்ண முடியாதா? புரியுது. அதுக்கு வந்து நீ இப்படி அழுத்திடணும். அப்படி பார்த்தாலே வைஃபை உள்ள போயிட்டு நம்ம இது பண்ற மாதிரி தான். அது உன் இஷ்டம், தேவைன்னா நீ எப்படினாலும் மாத்திக்கலாம். ஓவரால் கண்ட்ரோல் மாதிரி வரும். அதுதான் கடுப்பு. தனித்தனியாக கொடுத்துருந்தா இன்னும் நல்லா. இப்போ வேறு 25% டேரிஃப் அப்படின்ட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. அவுட் சைடு யூஎஸ்ல நீங்கள் ஃபோன் பண்ணாலே 25% கட்டணும் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லிட்டு இருக்காரு. இந்தியாவில் அவுட் சைடு யூஎஸ் மேனுஃபேக்சரிங், யூஎஸ்ல வந்து மேனுஃபேக்சரிங் பண்ண பரவாயில்ல, நாங்கள் 25% டேரிஃப் எடுத்துக்கிறோம், எங்களுக்கு வந்து கட்டுப்படி ஆகாது. யூஎஸ்ல மேனுஃபேக்சரிங் பண்ணுறது ரொம்ப காஸ்ட்லி ஆகுது மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு. அப்படி இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு யூஎஸ்ல கம்பெனி வச்சிருந்தாலே கஷ்டமா இருக்குது, நாங்கள் வேற கண்ட்ரிக்கு போகிறோம். ரைட்டு, இதெல்லாம் தான் இன்னையோட நியூஸ் அண்ட் வேர்சல் நியூஸ் பண்ணுவோம். நாளைக்கு பார்ப்போம். விக்னேஸ்வர், ஸ்ரீவத்சன், சிவபரணி பார்க்கலாங்க. வணக்கம் கிட்ஸ், வணக்கம் டெக்னாலஜி முன்னேற்றங்கள். வணக்கம் கிட்ஸ், இது வெறும் நியூஸ் இல்ல, எங்க ஹார்ட் பீட். புது gadgets, புது facts in the technology streets. வணக்கம் கிட்ஸ், வணக்கம் கிட்ஸ், வணக்கம். நான் தான் நம்ம கையில் உலகம் இருக்கு, சரியான வழியில் அதை பயன்படுத்து. நாம் தான் நமக்கு நடுவுல ஒரு கணக்கு இருக்கு. ஸ்மார்ட் கேட்ஜெட்ஸ் அண்ட் போன்ஸ் மேல வந்தாக்கிருக்கு. புது யுகம், புது சரித்திரம், நம் முன்னேற்றம் தொடங்கும் போர்க்காலம்.